பரிசுத்தமுள்ள கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில அருளுத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளனாக இருக்கிறேன். என்னோடு கூட ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20-21 வாசித்து நாம் சிந்திக்கலாம். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். பிரியமானவர்களே, வாசித்த இந்த பகுதியை பார்க்கும் பொழுது நோவாவுடைய செயலை நாம் பார்க்கிறோம். ஜலப்பிரளயத்திற்கு முன்னதாக நோவா வாழ்ந்த வாழ்க்கையும் ஜலப்பிரளயத்துக்கு பிறகு நோவா வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த பகுதியில் நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அதனால் ஜலப்பிரளயத்திலே அவரும் அவர் குடும்பமும் அழியாதபடி தேவன் பாதுகாத்தார். சமகாலத்தில் வாழ்ந்த 9,000 பேருக்கு இருந்த 9,000 பேருக்கு மேலாக இருந்த மக்கள் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். ஆனாலும் பாவம் செய்தவர்கள் தான் அழிக்கப்பட்டார்கள், பாவம் அழிக்கப்படவில்லை என்பதை இந்த நோவா சம்பவத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், ஜலப்பிரளயத்தின் போது எல்லாரும் அழிக்கப்பட்டாலும் நோவாவும் அவர் குடும்பமும் இருக்கிறது. ஆனாலும் ஆதாமுடைய மீறுதல் நோவாவுடைய குடும்பத்திலும் நோவாவுக்குள்ளும் இருக்கிறதை நம்மால் இந்த பகுதியிலே காண முடிகிறது. பாருங்கள், நோவா ஜலப்பிரளயத்திற்கு வெளியே வந்து என்ன தெரிந்து கொண்டார்? தன் வேலையில என்ன காரியத்தை தெரிந்து கொண்டார்? திராட்சை செடிகளை பயிரிடும்படியாகவும் அதனுடைய பலனை அவர் அனுபவிக்கும்படியாகவும் அதை அவர் தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நாம் சிந்திக்கக்கூடிய காரியம், நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வேலைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா? நாம் செய்யக்கூடிய வேலைகளிலே அந்த வேலைக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மால் உண்மையாக ஜெபிக்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். அநேக இடங்களிலே என்ன செய்கிறார்கள்? வீடுகள் தோறும் பீடி சுத்தமுடியான தொழில் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் காலையில எழுந்து இந்த வேலை ஆசீர்வதியுங்கள், இந்த வேலையின் நோக்கத்தை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க முடியுமா? இப்படி நம்முடைய வேலைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே பிரியமா இருக்கிறதா என்பதை நாம் சற்று இந்த காலை வேளையில சிந்தித்து பார்க்க வேண்டும். நோவா இப்படி இருந்ததுனாலே என்ன நடந்தது பாருங்கள். இந்த பகுதியில நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 9:22 அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில இருந்து தன் சகோதரி இருவருக்கும் அறிவித்தான். இங்கு நோவாவின் பிள்ளைகள் சேம், காம், யாபேத். இந்த காம் என்ன செய்கிறார்? தன்னுடைய இந்த அப்பாவுடைய குற்றத்தை கண்டு அதை மறைக்காமல் தன் சகோதரனிடத்துல தூச்சி திரியக்கூடியது நாம் பார்க்கிறோம். ஒரு குற்றத்தை பார்த்த அந்த மகன் தன் அப்பாவுடைய குற்றத்தை பார்த்தவர் அதை மறைக்கவில்லை, மாறாக சகோதரனிடத்திலே அதை பரப்பினார். அந்த சகோதரர்கள் அங்கு சேமும் யாபேத்தும் அதை பார்த்தவர்கள் அவர்கள் என்ன செய்யவில்லை? தன்னுடைய மனைவியிடத்திலே தன்னுடைய தாயினிடத்திலே அதை சொல்லி தூற்றவில்லை, மாறாக அவர்கள் அந்த குற்றத்தை மறைத்தார்கள். விளைவு என்ன வந்தது? இந்த காமுடைய மகன் கானான், நோவாவுடைய பேரன், அவன் சபிக்கப்பட்டு அவன் வம்சம் சாபத்திற்குள்ளாக போகிறது. அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொல்லி நோவா சபிக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தன் வேலையை தெரிந்து கொண்ட இந்த சூழ்நிலையில தவறான வேலையை தெரிந்து கொண்டு தவறான காரியத்தை அவன் ஈடுபட்டதனாலே தன்னுடைய பேரன், அதற்கு பிறகு வரக்கூடிய தன்னுடைய தலைமுறைகள் அடிமைகளாக இருப்பார் என்று சொல்லி சாபத்துக்குள் போகிறது. ஆனாலும் சேம், யாபேத் இவர்கள் அந்த குற்றத்தை பரப்பாதபடி அதை மறைத்ததனாலே அவர்கள் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து போகக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காலையில் நாம் சிந்திக்கக்கூடிய காரியம், நாம் எந்த வேலையை தெரிந்து கொள்ளுகிறோம்? இந்த கிருபை நாட்களிலே பாவத்துக்கான பரிகாரத்தை கிறிஸ்து சிலுவையிலே செய்து விட்டார். நாம் மன்னிப்பு பெற்றவர்களா இருந்தாலும் ஆதாமுடைய மீறுதல் நமக்குள்ளும் ஜென்ம சுபாவமா இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகையினால் நம்முடைய தெரிந்தெடுப்புகள் மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அந்த தெரிந்தெடுப்புகளிலே தேவன் பிரியப்படுகிறாரா என்பதை இந்த காலைகளில சிந்தித்து இந்த நாளை நாம் தொடங்குவோம். கர்த்தர் இந்த சிந்தனை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.